கேரளாவின் வயநாட்டில் ஜூலை 30 ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 400க்கும் மேற்பட்டோர் இறந்தனர். 2 கிராமங்களே இருந்த இடம் தெரியாமல் புதைந்தன. 1950களில் வயநாடு 85% காடுகளால் சூழ்ந்திருந்தது. வணிகமயமாக்கலால் 2018 வரை அதன் மொத்த வனப்பகுதியில் 62% வரை அழிக்கப்பட்டுள்ளது. 500க்கும் மேற்பட்ட ரெசார்ட்டுகள், தங்கும் விடுதிகள் சட்டவிரோதமாக இயங்குவது 2021 கண்டுபிடிக்கப்பட்டது. நிலச்சரிவுக்கு பிறகு கேரள அரசு சுற்றுலாப் பயணிகளின் பாதுகாப்புக்காக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. தாசில்தார், மாவட்ட புவியியல் அதிகாரி, மண் பாதுகாப்பு அதிகாரி உள்ளிட்டோர் ரெசார்ட்டுகளில் ஆய்வு செய்தனர். டிசம்பர் 12 வயநாடு சப் கலெக்டரிடம் அறிக்கை சமர்ப்பித்தனர். அறிக்கைகளின் பரிந்துரைப்படி பேரிடர் மண்டலத்தில் உள்ள 7 ரெசார்ட்டுகளை இடிக்க டிசம்பர் 17 அவர் உத்தரவிட்டார். அம்புகுத்தி ஈகிள் நெஸ்ட் ரெசார்ட், ராக் வில்லா ரெசார்ட், எடக்கல் வில்லேஜ் ரெசார்ட், ஆஸ்டர் கிராவிட்டி ரெசார்ட், நேடூரியா ரெசார்ட், ஆர்ஜி டியூ ரெசார்ட் மற்றும் கோல்டன் ஃபோர்ட் ரெசார்ட் இடிக்கப்படும் பட்டியலில் இடம்பெற்றுள்ளன. உத்தரவு கிடைத்த 15 நாளில் கட்டிடங்களை இடிக்க வேண்டும். இடிக்கப்படும் முன் அனைத்து பாதுகாப்பு விதிகளும் பின்பற்றப்படுவதை உறுதி செய்ய வேண்டும். உத்தரவை நிறைவேற்றாத சூழலில் அது குறித்து தெரியப்படுத்த வேண்டும். ஆட்சேபனைகள் இருந்தால் 2025 ஜனவரி 8 காலை 11 மணிக்குள் தெரிவிக்க வேண்டும் என்றும் உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட சப் கலெக்டரின் இந்த உத்தரவுக்கு சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர்.